செய்திச் சுருக்கம். கவர்னரை சந்திக்க நேரம் கேட்டார் விஜய். தாவேகா ஆட்சி அமைக்க நடவடிக்கை தீவிரம். தமிழக சட்டசபை தேர்தலில் 108 இடங்களில் வென்ற தாவேகாவுக்கு ஆட்சி அமைக்க இன்னும் 10 எம்எல்ஏக்கள் பலம் தேவைப்படுகிறது. காங்கிரஸ், பாமக, கம்யூனிஸ்டுகளின் ஆதரவை பெற தாவேகா பேச்சு நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனினும் எந்த கட்சியும் இதுவரை தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக நேரடியாக கருத்து தெரிவிக்கவில்லை. இதற்கிடையே தாவேகா சட்டசபை கட்சி தலைவராக விஜய் இன்று தேர்வு செய்யப்பட்டார். புதிதாக தேர்வான தாவேகா எம்எல்ஏ இதுகுறித்த தீர்மானத்தில் கையெழுத்திட்டனர். இந்த கடிதத்துடன் கவர்னர் ராஜேந்திர அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரும் நடவடிக்கைகளில் விஜய் தீவிர கவனம் செலுத்தி வருகிறார். இதற்காக கவர்னரை சந்திக்க நேரம் கேட்டு தாவேகா சார்பில் கவர்னர் மாளிகைக்கு இமெயில் அனுப்பப்பட்டுள்ளதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கவர்னரை சந்திக்க நாளை நேரம் கிடைக்கும் பட்சத்தில் தாவேகா எம்எல்ஏக்கள் பட்டியலுடன் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க விஜய் உரிமை கோருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய அரசு பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து மூத்த IAS அதிகாரிகள் மற்றும் போலீசார் உயர் அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். வரும் 7ஆம் தேதி சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் தாவேகா தலைவர் விஜய் முதல்வர் பதவியேற்பார். அன்றே அமைச்சர்களும் பதவியேற்பர். யாருக்கு அமைச்சர் பதவி வழங்குவது என்பது பற்றியும் தலைவர் விஜய் தீவிர ஆலோசனை மேற்கொண்டுள்ளார் என தாவேகா நிர்வாகிகள் சிலர் கூறினர். எனினும் பதவியேற்பு விழா நாள் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. யாருக்கும் கிடைக்காத சீட், வித்தியாசமான தேர்தல் முடிவு. தமிழக அரசியல் வரலாற்றில் புதிய அத்தியாயத்தை தொடங்கி இருக்கிறார் நடிகர் விஜய். கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி அவரது தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக கூட்டணி 73 இடங்களிலும் அதிமுக கூட்டணி 53 இடங்களிலும் வென்றது. மெஜாரிட்டிக்கு தேவையான 118 இடங்கள் யாருக்கும் கிடைக்காததால் தொங்கு சட்டசபை அமைந்துள்ளது. பெரும்பாலான இடங்களில் தாவேகா வென்ற போதும் விஜய் நேரடியாக முதல்வராவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. மெஜாரிட்டிக்கு 10 சீட்டுகள் குறைவாக இருப்பதால் பிற கட்சிகளின் ஆதரவை எதிர்பார்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சி யார் என்ற போட்டியில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி திமுக அந்த இடத்தை பிடித்தது. ஆனால் முதல்வராக இருந்த ஸ்டாலின் சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராக முடியவில்லை. கொளத்தூர் தொகுதியில் அவர் 8795 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தாவேகாவிடம் தோற்றார். எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 98,110 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்துள்ளார். ஆனால் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டதால் அவராலும் எதிர்க்கட்சி தலைவராக முடியவில்லை. அதே சமயம் ஆட்சிக்கு அதிமுக வந்துவிடக்கூடாது என்ற திமுகவின் நோக்கமும் திமுக ஆட்சி தொடரக்கூடாது என்ற அதிமுகவின் நோக்கமும் இந்த தேர்தலில் நிறைவேறியிருக்கிறது. ஸ்டாலினும் பழனிசாமியும் எதிர்க்கட்சி தலைவராக இல்லை என்பதும் இரு கட்சியினருக்கும் ஆறுதல் தரலாம். தேர்தல் களத்தில் ஒருவரை ஒருவர் விமர்சித்து வந்த விஜயும் ஸ்டாலினும் சட்டசபையில் நேருக்கு நேர் சந்திக்க முடியாத சூழலையும் இந்த தேர்தல் உருவாக்கியிருக்கிறது. இது ஒரு வித்தியாசமான தேர்தல் முடிவுதான். தாவேகாவுக்கு கை கொடுக்கும் காங்கிரஸ். டெல்லி முடிவு என்ன? தமிழக சட்டசபை தேர்தலில் விஜயின் தாவேகா 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆனாலும் ஆட்சி அமைக்க தேவையான 118 மெஜாரிட்டி கிடைக்கவில்லை. திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக ஆதரவை நாட விஜய் திட்டமிட்டுள்ளார். தாவேகா ஆட்சி அமைக்க காங்கிரஸ் ஆதரவு அளிக்குமா என்ற கேள்விக்கு மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஷோடங்கர் பதிலளித்தார். இந்த தேர்தலில் தாவேகாவுக்கு ஆதரவு அலை வீசியது. இளைஞர்கள் மற்றும் பெண்களின் ஆதரவு தாவேகாவுக்கு கிடைத்துள்ளது. தேர்தலின் போதே தாவேகாவை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்று காங்கிரசாருக்கு அறிவுறுத்தியிருந்தேன். தாவேகாவில் இருந்து இதுவரை எங்களை யாரும் தொடர்பு கொள்ளவில்லை. மதச்சார்பற்ற கட்சியான தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று பலரும் என்னை தொடர்பு கொள்கிறார்கள். இது குறித்து கட்சியினரிடம் கருத்து கேட்கப்பட்டு மேலிடத்திற்கு அனுப்பப்படும். காங்கிரஸ் தலைமைதான் இறுதி முடிவு எடுக்கும் என்று அவர் தெரிவித்தார். This result is that people have voted for change, especially youngsters and women have gone and voted for TVK, and mandate is in favor of TVK. So we respect the mandate of the people. We will honor the mandate of the people by the High Command. By and large, what messages and one phone calls I am getting from our cadre and all that they think that since the people have given the mandate to TVK and they are secular forces, so we have to somehow support the secular forces. This is what the feedback is coming to me from various cadres, leaders, and all of that. So let's see what party will take a final decision on this. No, we have not contacted any person in TVK. They have not contacted me.
I don't know if they have contacted our PC president or anybody else. No, we were given 28 seats by the DMK, but the wave was in favor of TVK. This was, we could feel that lot of youngsters, women were moving towards TVK, and that's why I've always alerted everyone that we should not underestimate TVK. The decision High Command will take. Whatever our cadre is feeling, whatever normal feelings are there, I convey to the High Command. They have gone to election with Vijay as the face, and people have given them the single largest party status. They are short of around 10 seats. It's now ball is in that court. They have to play this game. They have to manage remaining 10. நாங்கள் பார்க்காத வெற்றி தோல்வியா? வித்தியாசம் 3.52% தான். திமுக தலைவர் ஸ்டாலினின் அறிக்கை. திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்களித்த அனைவருக்கும் நன்றி. ஒவ்வொரு ஓட்டையும் விலைமதிப்பற்ற நம்பிக்கையாக கருதுகிறேன். திமுக கூட்டணிக்கு 1,54,82,782 வாக்குகள் கிடைத்துள்ளன. கூடுதல் தொகுதிகளில் வெற்றி பெற்ற கட்சியானது நம்மை விட 17.43 லட்சம் ஓட்டுகளை மட்டுமே கூடுதலாக பெற்றுள்ளது. வித்தியாசம் 3.52% மட்டுமே. தமிழக மக்கள் நம் மீது வைத்துள்ள நம்பிக்கையை வலிமையானதாகவே கருதுகிறேன். 6 முறை ஆட்சியில் இருந்த திமுக சந்திக்காத வெற்றி தோல்வி இல்லை. கொள்கை தோல்வி அடையக்கூடாது என்பதில் கவனமாக இருப்போம். பலர் எனக்கு ஆறுதல் செய்திகளை அனுப்புகிறீர்கள். நீங்கள் என்னுடன் இருக்கும் வரை எனக்கு என்ன கவலை? உங்கள் உழைப்பால் விளைந்த அறுவடைதான். 1.54 கோடி வாக்குகள். உங்கள் உழைப்புக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என தெரியவில்லை. வலிமையான எதிர்க்கட்சியாக இருந்து மக்களுக்கான அரசியலை நாம் தொடர்வோம். யாரையும் பின்தங்க விடமாட்டேன். மீண்டும் வெற்றி பெறுவோம் என ஸ்டாலின் கூறியுள்ளார். மக்களின் நலனுக்கு முன்னுரிமை அளிப்போம். ராகுலுக்கு நன்றி சொன்ன விஜய். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் 108 தொகுதிகளில் தாவேகா தலைவர் விஜய் வெற்றி பெற்று புதிய புரட்சியை ஏற்படுத்தியுள்ளார். தேர்தலில் தாவேகா வெற்றி பெற்றதற்கு காங்கிரஸ் எம்பி ராகுல் நேற்று வாழ்த்து கூறியிருந்தார். தாவேகாவின் வெற்றி புறக்கணிக்க முடியாத, புறக்கணிக்கப்படவும் கூடாத இளைஞர்களின் எழுச்சிமிக்க குரலை பிரதிபலிக்கிறது என தனது வாழ்த்து செய்தியில் ராகுல் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் வாழ்த்து கூறிய ராகுலுக்கு தாவேகா தலைவர் விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்த அவர் வெளியிட்ட அறிக்கையில், லோக்சபா எதிர்க்கட்சி தலைவரின் அழைப்புக்கும் கனிவான வாழ்த்துகளுக்கும் மனமார்ந்த நன்றி. பொது சேவையில் சிறந்து விளங்கவும், கூட்டு ஒத்துழைப்பு தேவைப்படும் எங்கள் மாநிலத்தின் கலாச்சார விழுமியங்களை பாதுகாக்கவும் என்றும் உறுதியுடன் இருப்போம். அரசியலுக்கு அப்பாற்பட்டு தமிழக மக்களின் நலனுக்கு நாங்கள் முன்னுரிமை அளிப்போம் என விஜய் தெரிவித்துள்ளார். தாவேகாவுடன் டீலா, செல்வ பெருந்தகை மழுப்பல். சட்டசபை தேர்தலில் விஜயின் தாவேகா 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆனால் ஆட்சி அமைக்க தேவையான மெஜாரிட்டி இல்லை. இன்னும் 10 இடங்கள் தேவைப்படுவதால் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவை பெற விஜய் திட்டமிட்டுள்ளார். இதுகுறித்து தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியிருப்பதாவது: மக்களின் தீர்ப்பை நாங்கள் முழுமையாக ஏற்கிறோம். ஜனநாயக நாட்டில் மக்கள் முடிவுதான் இறுதியானது. தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பது பற்றி என்னால் முடிவெடுக்க முடியாது. இதுபோன்ற முக்கிய முடிவுகளை ராகுல், மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் எடுப்பார்கள். தாவேகா தரப்பில் இருந்து காங்கிரஸ் மேலிடத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா என்பது குறித்து எனக்கு எதுவும் தெரியாது என்றார். Whatever people mandate, people decision, any democratic leader, democratic people will accept that. We accept that. But how is the performance on the DMK in this election? No, DMK, our alliance partner, did very good work in the field, very good work performance past 5 years. But people given this mandate, we have to accept. We cannot say anything about this. Whatever mandate, we have to accept. So, what TVK has performance the largest seat is getting? No, they got 108, I think. 108. 1 or 2 seat not concluded. 108, they got it. They don't have majority. The shortage of the 11 seats because he won 2 seats. One going to, I think, resign. 11 shortage is there. That I don't know how they are going to manage. So, if any offer to TVK as a join to form the government, Congress? No, that I don't know. My High Command, Rahul Gandhi ji, Mallikarjuna Kharge ji, Venugopal ji, Girish Chodagar ji will decide.
But in 5 MLAs elected, no Congress. Yeah. You have support to TVK? No, that is our High Command will take decision. Rahul Gandhi ji, Mallikarjuna Kharge ji, Venugopal ji and Girish Chodagar ji will take decision. But what about your view of the TVK Vijay's performance? No, whatever mandate, people mandate, we should accept. We should accept 100%. Whatever people mandate should accept this democratic. What about your in Tamil Nadu Congress decision on the... No, Tamil Nadu Congress president only, I am telling, that we accept. Okay, but People this mandate, we should. support to TVK? No, that I don't have anything, I don't have that power. Only our High Command, All India Congress Committee President, our Lok Sabha opposition party leader LOP Rahul Gandhi ji, Madam Sonia ji, Venugopal ji, Girish Chodagar ji will take decision. If any TVK has contact to Congress party? No, that I don't know. That I don't know. Thank you. விஜய் வந்துட்டாரு, இத மறந்தீங்க, போட்ட ஓட்டு போச்சு, பதற வைக்கும் மெகா பட்டியல். அரை நூற்றாண்டு திராவிட கட்சிகளின் ஆட்சிக்கு முடிவு கட்டி தமிழகத்தில் புதிய என்ட்ரி கொடுத்திருக்கிறது விஜயின் தமிழக வெற்றிக் கழகம். 108 இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாகி அதிர வைத்துள்ளது. விஜய் முதல்வராவது உறுதியாகிவிட்டது. சிறிய கட்சிகளின் ஆதரவுடன் அவர் ஆட்சி அமைக்க தீவிரம் காட்டி வருகிறார். இந்த நேரத்தில் தமிழக மக்கள் மறக்கவே கூடாத முக்கிய அம்சங்கள் இருக்கின்றன. அதுதான் தாவேகா கொடுத்த வாக்குறுதிகள். வழக்கமாக அறிவிப்புகளை அள்ளிவிடும் திமுக அதிமுகவை விட மாபெரும் சலுகைகளை எல்லாம் வாக்குறுதியாக கொடுத்தார் விஜய். பெண்கள், மாணவர்கள், இளைஞர்கள், விவசாயிகள், நெசவாளர்கள், மீனவர்கள், போலீஸ், அரசு ஊழியர்கள், சிறு குறு தொழில் நடத்துபவர்களை குறிவைத்து அறிவிப்பு மழை பொழிந்தார். இதுவரை தமிழகம் பார்க்காத தலைசிறந்த ஆட்சியை இந்த விஜய் தருவான் என்ற தீர்க்கமான உத்தரவாதம் அளித்தார். விஜய் சொன்ன வாக்குறுதியை எல்லாம் நிறைவேற்ற தமிழக அரசு தாக்கல் செய்யும் பட்ஜெட்டை விட பல மடங்கு கூடுதல் நிதி வேண்டும் என்றெல்லாம் பல வல்லுநர்கள் கணக்கிட்டு சொன்னார்கள். விஜய் வந்தால்தானே அந்த பிரச்சனையெல்லாம், ஆட்சிக்கு வர முடியாது என்று அவருக்கு தெரியும். எனவேதான் சகட்டு மேனிக்கு தேர்தல் வாக்குறுதிகளை 94 பக்கங்களுக்கு அளந்துவிட்டு இருக்கிறார் என்று திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கேலி பேசினர். ஆனால் உண்மையில் விஜய் இப்போது வந்துவிட்டார். விஜய்க்கு இருக்கும் பல சவால்களில் மிகப்பெரிய சவால் பேய்மழை போல் அவர் பொழிந்த 94 பக்க சலுகை மழைதான். அவற்றை எப்படி நிறைவேற்றப் போகிறார் என்பதுதான் $1,000,000 கேள்வி. விஜயை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் அவர் தந்த வாக்குறுதிகளை எல்லாம் மறந்து போய்விடக்கூடாது அல்லவா? அதனால் அவர் அறிவித்த 94 பக்க வாக்குறுதிகளில் முக்கிய அம்சங்களை மட்டும் பார்க்கலாம். பெண்கள், குழந்தைகள் நலன். பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2500 நிதி உதவி, அனைத்து அரசு பஸ்களிலும் பெண்களுக்கு இலவச பயணம், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர் இலவசம், திருமணம் செய்யும் பெண்களுக்கு 8 கிராம் தங்கம் மற்றும் பட்டு சேலை, கர்ப்பிணிகளுக்கு ரூபாய் 25,000 நிதி உதவி, பிரசவத்தின் போது தாய் மற்றும் குழந்தைக்கு தேவையான பொருட்கள் அடங்கிய பெட்டகம், பிறக்கும் குழந்தைக்கு தங்க மோதிரம், பள்ளி இடைநிற்றலை தடுக்க தாய் அல்லது பாதுகாவலருக்கு ஆண்டுக்கு ரூபாய் 15,000 நிதி உதவி, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 5 லட்சம் வரை கடன் உதவி, பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய 500 சிறப்பு காவல் டீம் அமைக்கப்படும், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் நிறுவப்படும். சுகாதாரம். அனைத்து குடும்பங்களுக்கும் ரூபாய் 25 லட்சம் மருத்துவ காப்பீடு, 5 மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அமைக்கப்படும், 2000 டெலி கன்சல்டிங் கிளினிக் துவங்கப்படும், ஆரம்ப சுகாதார நிலையம் 24 மணி நேரமும் செயல்படும், மனநலன் தொடர்பான சேவைக்கு ஆண்டுக்கு சிறப்பு நிதியாக ரூபாய் 500 கோடி ஒதுக்கப்படும், ரேஷன் கடைகள் மூலம் பெண்களுக்கு இலவசமாக நாப்கின் வழங்கப்படும். இளைஞர் நலன். கல்வி வாக்குறுதி. உயர்கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு 7.5 10% அதிகரிக்கப்படும். இளங்கலை மற்றும் PhD படிப்பு வரை ஜாமீனின்றி மாணவர்களுக்கு ரூபாய் 20 லட்சம் வரை கடன், டிப்ளமோ படித்து வேலை கிடைக்காதவர்களுக்கு மாதம் ரூபாய் 2,500 நிதி உதவி, வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு மாதம் ரூபாய் 4,000 நிதி உதவி, இளைஞர்கள் தொழில் துவங்க ஜாமீனின்றி ரூபாய் 20 லட்சம் வரை கடன் உதவி. போலீஸ், அரசு ஊழியர் நலன். போலீஸ் அடிப்படை ஊதியம் 18,200 முதல் 25,000 ரூபாயாக உயர்த்தப்படும். மன அழுத்தம் நிறைய உள்ள பணிகளில் ஈடுபடும் போலீசாருக்கு மாதம் கூடுதலாக ரூபாய் 1,000. பெண்களுக்கு மரபு அடிப்படையில் ஒதுக்கப்படும் வேலை இனி இருக்காது. 5 ஆண்டுகளுக்கு மேல் வேலை பார்க்கும் தற்காலிக ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவர்.
விவசாயி மீனவர்கள் நலன். ஒரு குவிண்டால் நெல்லுக்கு ரூபாய் 3500, ஒரு டன் கரும்புக்கு ரூபாய் 4500 என்ற குறைந்தபட்ச விலை உத்தரவாதம், விவசாய தொழிலாளர் குடும்பங்களுக்கு ரூபாய் 10,000 முதலீட்டு உரிமை அட்டை, வேளாண் பயிர்களுக்கு 100% காப்பீடு, 5 ஏக்கர் வரை வைத்திருக்கும் விவசாயிகள் கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல் வைத்திருப்பவர்களுக்கு 50% கடன் தள்ளுபடி, மீன்பிடி தடைக்காலத்தில் மீனவர்களுக்கு மாத உதவித்தொகை ரூபாய் 20,000, பருவமழை காலங்களில் ரூபாய் 7,000 உதவித்தொகை, பதிவு செய்த மீனவர்களுக்கு ரூபாய் 25 லட்சம் விபத்து காப்பீடு. சிறு குறு நிறுவனங்கள். சிறு குறு நிறுவனங்களை மீட்க ரூபாய் 15,000 கோடியில் கடன் உத்தரவாத நிதி உருவாக்கப்படும். 5 ஆண்டுகளுக்கு மின்சார வரி தள்ளுபடி செய்யப்படும். மின் கட்டணம் முறைப்படுத்தப்படும். நெசவாளர் நலன். மின்சாரம் நூல் விலையை சமாளிக்க நெசவாளர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 30,000 நிதி உதவி. கைத்தறி கூட்டுறவு சங்கங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் வழங்கப்படும். கைத்தறி நெசவாளர்களுக்கு 500 யூனிட் மின்சாரம், விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1,500 யூனிட் மின்சாரம் இலவசம். நெசவாளர்களுக்கு ரூபாய் 10 லட்சம் மதிப்பிலான ஆயுள் காப்பீடு வழங்கப்படும். மிஷன் சென்னை. கூவம் மற்றும் அடையாறு நதிகளை சீரமைக்க சிறப்பு திட்டம், பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சீரமைக்க புதிய திட்டம். மற்றவை. முதியோர் உதவித்தொகை 3,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மின் கட்டணம் மாதந்தோறும் கணக்கிடப்படும். அனைத்து அரசு விரைவு பஸ்களும் மின்சார பஸ்களாக மாற்றப்படும். வீட்டு கூரையில் சோலார் மின்தகடு நிறுவ ரூபாய் 1 லட்சம் வரை மானியம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும். 100% வெளிப்படையான ஆட்சி நிர்வாகம். மக்களையும் சினிமாவையும் விஜய் வாழ வைப்பார். நாட்டுப்புற பாடகரும் தாவிக ஆதரவாளருமான பாடகர் வேல்முருகன் மருதமலை கோவிலில் சாமி கும்பிட்டார். பின் பேசிய அவர், விஜய் முதல்வர் ஆனதும் தமிழக மக்களை மட்டுமின்றி சினிமாவையும் வாழ வைப்பார் என்றார். பெரிய மகிழ்ச்சியான தருணம். மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தாங்க. அதேமாரி இந்த மாற்றத்தில் மக்கள் பெருவாரியான வாக்குகளை அவங்க கொடுத்து இன்னைக்கு வெற்றி பெற வச்சிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் மருதமலை முருகன் பாடல் தான் அங்கே பாடினேன் நான். சக்தி திருமகன் முத்து குமரனை மறவேன், நான் மறவேன், பக்தி கடலென பக்தி பெருகிட வருவேன், நான் வருவேன், பரமனின் திருமகனே, அழகிய தமிழ் மகனே, காண்பதெல்லாம் உனது முகம், அது ஆறு முகம், காலமெல்லாம் எனது மனம் உருகுது பார், அதிபதியே குருபரனே, அருள்நிதியே சரவணனே, மணியது மழையது நதியது கடலது சகலமும் உனதருள் கருணையில் எழுவது, மணியது மழையது நதியது கடலது சகலமும் உனதருள் கருணையில் எழுவது, வருவாய் குகனே வேலையா மருதமலை முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த இப்ப இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகன்ட்ட வேண்டிக்கிட்டு அவருக்கு உண்மையிலேயே ஏ ராசியும் அவர் ராசியும் ஒண்ணு, அவர் நட்சத்திரமும் என் நட்சத்திரமும் ஒண்ணு. நானும் கடகராசி, பூச நட்சத்திரம். ஆமா, அதே மாதிரி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அவர் ஜெயிச்சதுக்காகவும் உண்மையிலேயே கண்டிப்பா அதை நான் முருகன்ட்ட வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி இந்த பாடலை பாடிதான் அது ஒரு பெரிய சிறப்பாகவும் இருந்தது. அப்ப முருகரே நம்மளை பாட வச்சாரு. அங்க நீதான் போய் அங்க நீ இந்த முருகர் பாட்டை பாடணும்னு. அதே மாதிரி ஆறுபடை முருகன் ஐயாவுக்கு அன்னைக்கு நான் கொடுத்தேன். அந்த ஆறுபடை முருகன் இன்னைக்கு அவரை பெரிய வெற்றி ஆக்கிடுச்சு. அதே மாதிரி திருச்செந்தூர் போனால் திருப்பம். அன்னைக்கும் நான் திருச்செந்தூர்ல இருந்தேன் சார் வரும்போது. ஆனா நான் சாரை தொந்தரவு பண்ணல. ஏன்னா நான் வெளியிலேயே இருந்தேன். சாரு சாமி கும்பிட்டு போனாங்க. நான் அப்புறம் மத்தியானத்துக்கு மேல போய் சாமி கும்பிட்டு வந்தேன். எப்பயுமே முருகரை சோதிப்பார் ஒழிஞ்சு ஆனா கைவிட மாட்டாரு. முருகரை நம்புறவங்க கண்டிப்பா வெற்றி அடைவாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தாவக்காவில் ஜெயிச்ச அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுவும் தளபதி அவருக்காக நான் போய் பாடினங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வெறும் அவர் படம் நடிக்கும்போது 5,000 குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருந்தது. இன்னைக்கு சினிமா, அதாவது அரசியல் வந்துட்டார் இல்லையா, நாட்டு மக்கள் பூரா வாழ போறாங்க நல்லா. அதே மாதிரி சினிமாவும் நல்லா இருக்கும், பயங்கரமா இருக்கும். ஏன்னா அவர் அங்கேருந்து வந்தவர்ல, அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால சினிமாவையும் சிறப்பா வச்சிருப்பாரு, தமிழ்நாட்டு மக்களையும் சிறப்பா வச்சிருப்பாரு. விஜயகாந்த் இருந்தாரு. விஜயகாந்த் இருந்ததை விட இவர் எப்படி பண்ணுவார்னு அவருடைய தம்பி தானே. அதனால அவரு எப்படியோ அது மாரி அவர் ஆசீர்வாதம் பெற்று அவர் வழி நடத்துவாரு. நல்லதே நடக்கும் சார்.
தாவேகா ஆட்சிக்கு வந்ததும் உதயமாகும் புதிய அமைப்பு, கட்சியை பலப்படுத்த திட்டம். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் தாவேகா அதிக தொகுதிகளில் வென்று ஆட்சியமைக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளது. இது ஒரு பக்கம் இருக்க, தாவேகா புதிய கட்சி என்பதால் அதன் கட்டமைப்பை பலப்படுத்தும் பணிகள் துவங்கியுள்ளன. அந்த வகையில் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் தாவேகா தொழிற்சங்கம் துவங்குவதற்கான பூர்வாங்க வேலைகளில் அக்கட்சியினர் ஈடுபட்டுள்ளனர். தேனி மாவட்டம் போடி அரசு போக்குவரத்து கழகத்தில் அதற்கான பணிகள் துவங்கின. போடி தொகுதியில் ஓபிஎஸ்ஐ எதிர்த்து போட்டியிட்டு 2ஆம் இடம் பிடித்த தாவேகா வேட்பாளர் பிரகாஷ் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். அவருக்கு ஏலக்காய் மாலை அணிவித்து கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதையடுத்து அவர்கள் போடி பணிமனையில் நிர்வாக மேலாளரை சந்தித்து தொழிற்சங்கம் துவங்குவதற்கான ஆலோசனையில் ஈடுபட்டனர். தாவேகா அரசு பதவியேற்ற பிறகு தொழிற்சங்கம் துவங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. போடி வேட்பாளர் பிரகாஷ் கண்டக்டர்களுக்கு விசில் வழங்கி தொழிற்சங்கம் துவங்கும் பணிகளை ஊக்குவித்தார். கண்டக்டர்களும் காது கிழிய விசில் ஊதி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.